வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னன்னா, சித்தம் தொட்ட சித்தர்கள் அந்த வரிசையில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றி சிறிது பார்ப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம வாழும் காலத்திலேயே வாழ்ந்தவங்க. அவங்க ஒரு சிறந்த குரு. யோக கலைகள், பல்வேறு கலைகளை தன்னை ஆராய்ச்சி பண்ணி தன்னையே ஒரு பரிசோதனை கூடமாக வச்சு சுய முயற்சியால் முன்னேறினவங்க. அவங்க 1911ஆம் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் நம்ம சென்னை அடுத்திருக்கிற அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தாங்க. ஒரு மிகவும் எளிய குடும்பம், ஒரு வறுமையான குடும்பம்னே சொல்லலாம். அவங்க அப்பா வரதப்ப முதலியார், அம்மா சின்னம்மாள். இவங்களுக்கு 8வது மகனாக இவர் பிறந்தார். இவங்க அப்பா நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். இவருக்கு முன்னால் 6 பேர் பெண்கள் அக்காமார். இவங்களுக்கு 7வதாக ஒரு பையன் பிறந்து, ஆண் குழந்தை பிறந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போயிட்டேங்கிற ஒரு வருத்தத்திலேயே அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகரிஷி அவங்களுக்கு பிறந்தார். அதனால் அவங்க ரொம்ப செல்லமாக வேதாத்ரி மகரிஷியை வளர்த்து வந்தாங்க. வேதாத்ரின்னு பேர் பண்ணிச்சாங்க. அவ்வளவு குடும்ப கஷ்டத்துலேயும் குடும்ப கஷ்டம் எதுவுமே அவருக்கு தெரியாமல் அவரை வளர்த்தாங்க. அப்படி வளர்த்து அவங்க கொண்டு அந்த ஒரே மகரிஷி சொல்கிறார், என்னை அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க. அம்மா தரையில் படுக்க விட மாட்டாங்க, மேலே நெஞ்சில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. அப்படி தான் வளர்த்தாங்க. என்னைய இடுப்பில் தூக்கி தான் எவ்வளோ காலமும் சோறு ஊட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவன் அப்பாவும் அதே மாதிரி செய்யணும். அப்புறம் அவரை ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்து இவர் ஸ்கூல்லையும் நல்ல படிப்பார். அங்கே எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஸ்கூலில் இந்த புளியங்கொட்டை இருக்குல்ல, புளியங்கொட்டையை வச்சு அடுக்கி ஆனாவண்ணா எழுதணும், எழுத்தை அப்படி தான் எழுதணும். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இவர் அதுலேயும் அவர் சிறந்து படித்தார். நல்ல முதல் ஸ்தானத்துக்கு வந்தார். அவர் 3ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துட்டார். 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு 4ஆம் வகுப்பு போகும்போது பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இன்னும் கஷ்டமான வறுமையோட கோரப்பிடிக்குள்ளே போயிட்டாங்க. இவரை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூட முடியலை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. உடனே ஸ்கூலை விட்டு நிப்பாட்டாங்க. மகரிஷி 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக நெசவு தொழிலில் ஈடுபட்டார். சின்ன வீடு, ஒரு பக்கம் மத்தியில் ஒரு சுவர் வச்சு, மேற்கு பக்கம் நம்ம நெசவு தொழில் நடக்கிறதுக்கு நெசவு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பக்கத்தில் ஒரு கிச்சனும் ஒரு படுக்கிறதுக்கான இடமும் மட்டும் இருக்கும். அப்படி தான் இருந்தது. இதில் இவர் வேலை பார்ப்பார். ஆனால் இவர் உயரம் கம்மிங்கிறதுனால தறியெல்லாம் நம்ம இழுத்து போட முடியாது. ஆனாலும் இவர் கஷ்டப்பட்டு எல்லாம் பழகிக்கிட்டு இருந்தார். 2 வருஷத்துலேயே இவர் அதில் ஒரு சிறந்தவராக வாங்கிட்டார். அப்போ தான் ஒரு நாள் அவர் கவனிக்கார். காலையில் இவங்க எழும்பின உடனே இவங்க அம்மா ஒரு தோசை கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. அப்புறம் 9-9:30 போல் ஒரு கேப்பை கூழ் கொடுப்பாங்க. அப்புறம் 12:30 மணிக்கு டான்னு கூப்பிட்டு கேப்பை கூழ் கொடுத்துருவாங்க. ராத்திரி கண்டிப்பாக அரிசி சோறு தான் இருக்கணும். அப்போ அன்னைக்கு பார்த்தா 12:45 ஆகிட்டு மகரிஷி சாப்பிட கூப்பிடல. இவங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அழுறத இவங்க கவனிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகரிஷி போய் என்ன ஏதுன்னு கேட்ட உடனே, சாப்பாட்டுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு அவங்க வருத்தப்பட்ட உடனே மகரிஷிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கேயோ போய் யார்ட்டையோ கேப்ப கூழ் வாங்கிட்டு மகனுக்கு கொடுக்காங்க. இன்னும் இவர் சொல்லிடுறாரு மகரிஷி, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு கொடுத்து அவரும் சாப்பிட்றாரு. இப்போ அன்னைக்கு தான் இவர் யோசிக்கார், வறுமைனா என்ன, வறுமை ஏன் ஏற்படுது, உலகத்தில் துன்பம் ஏன் ஏற்படுது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஒரு மனசில் வருது. இப்போ இதுலேருந்து விடுபடணும்னா நம்ம காசு சம்பாதிக்கணும்.
அப்படின்ட்டு ஒரு நெசவு தொழிலில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தார். 2 நாளில் 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை இவர் ஒரே நாளில் இவர் மட்டுமே செய்கிற அளவுக்கு இவர் திறம்பட வந்துட்டார். அப்போது இவருக்கு வந்து இந்த கேள்விகள்லாம் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப எழும்புது. வறுமை ஏன் இருக்குது, துன்பம் ஏன் வருது, கடவுள்னா என்ன, கடவுள் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல, இதெல்லாம் இவரோட சின்ன வயசுல 7 வயசு 8 வயசுலேயே இவர் மனசுக்குள்ளே எழும்ப ஆரம்பிச்சிருது. இதையே இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சியிலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அவர் மகர்ஷியோட பெரிய குறை என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் வறுமையில் இவ்வளவு போகிற பிடியில் குடும்பத்தை வச்சு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளால் அதுலேருந்து அவங்கள மீட்க முடியலை, நம்மளால் செய்ய முடியலைங்கிற வருத்தம் மகர்ஷி கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அவங்க அப்பா வந்து மகர்ஷியோட 32வது வயசில் இறந்து போனார். அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் சாகும்போது 63 வயசு, மகர்ஷிக்கு 32 வயசு. அப்போ அவருக்கு நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு மகர்ஷிக்கு ஒரு வருத்தம். ஆனால் அம்மா வந்து அம்மாவோட கடைசி 10 ஆண்டு காலத்தை இவர் வந்து நல்ல செழிப்பாக வச்சுக்கிட்டாரு. அவங்கள கஷ்டப்பட விடாமல் மகர்ஷி பார்த்துக்கிட்டாரு. இப்போ நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நமக்கு வந்து பாதி தான் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு அவரோட நூல்கள் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு குறையாக குறிப்பிட்டிருப்பார். அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாள் 18 வயசு வரைக்கும் இங்கே இருக்கார். 18 வயசுக்கு பிறகு சென்னைக்கு வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு செய்கிறதுக்காக இங்கே வரார். வந்த இடத்துல டாக்டர் கிருஷ்ணா ராவ் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட அவருக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தின் காரணமாக இவர் வந்து இந்த மருத்துவ படிப்புக்குள்ளே போகிறார். ஆயுர்வேதிக் வந்து படிக்காரு, சித்தா படிக்காரு, ஹோமியோபதி படிக்காரு. 3 முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காரு. 3 மெடிசனும் அவர் படிச்சிருக்காரு. மெடிக்கல் லைன் அவர் பெரிய ஆள். அதில் கிருஷ்ணாராவோட உதவினால அவர் படிக்காரு. 2ஆம் உலக யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதலுதவி செய்கிறவரா பணியாளராக அந்த யுத்தத்தில் சென்னையில் வந்து முழு மூச்சாக அவர் வேலை பார்த்தார். இப்படி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆனால் இவர் மனசுக்குள்ளேயே இந்த கவலைகள், இந்த ஏக்கம், இது ஏன் நடக்குங்கிற ஆராய்ச்சி, இது தன்னைத்தானே சோதிச்சுக்கிட்டே அவர் இருக்கார். இப்படி இருந்ததுனால அவரோட 35வது வயசில் அவருக்கு ஞானம் கிடைச்சிருது. என்ன நடக்கு, ஏன், எதனால அப்படிங்கிறது பூரா அவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அவர் அதிலேயே அந்த ஆராய்ச்சியிலேயே அவர் இருக்கார். அதனால அவருக்கு அது கிடைச்ச அப்புறம் தான் இவர் யோசிக்கார், இதை எப்படி நம்ம வந்து நமக்கு கிடைச்சிது, இதை மக்கள் அறிய செய்யணும்ல அப்படின்னு நினைக்கார். அப்போ இந்த வறுமையை போக்கணுங்கிறதுல அவர் வேற ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குதார். ஒரு ஜவுளி வியாபாரம் ஆரம்பிக்கார். அப்போவே அவர் வந்து ரொம்ப யோசனையாக ஒரு 2000 குடும்பங்கள் பயனடைகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரி ஒரு இது போட்டு ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கார். லாபத்தில் பங்கு அப்படிங்கிற கணக்கில். இப்போ இது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2000 குடும்பங்கள் இவரை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டோட ஒரு சில சட்ட திருத்தங்கள்னால இவரோட வியாபாரம் முடிச்சு போயிடுது. ஆனால் இவர் நல்ல வசதி ஆயிட்டார். வசதி ஆனாலும் நம்மளை நம்பின 2000 குடும்பம் வீணாக போயிருமே அப்படின்ட்டு அவர் கையில் இந்த ரூபாயை பூரா பிரித்து இந்த 2000 குடும்பத்துக்கும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இவர் பழையபடி வறுமைக்குள்ளே வந்துடுறார். இப்படியாக அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவர் வந்து இவரோட அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். லோகாம்பாள் உங்கள் பேர். அப்புறம் சிறிது காலம் கழித்து இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மகரிஷிக்கு 2 மனைவிகள், குழந்தைகள் இல்லை. இவங்களுக்கு இந்த 6 அக்கா, ஒரு தம்பி இருக்காங்க. மகரிஷிக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசும் இருக்குது, தம்பி இருக்காரு. இதில் 3 அக்கா மாதிரி இறந்து போயிருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. இப்படியா இவங்க போயிட்டு இருக்கும்போது இவர் நம்ம வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையில் அவர் இருக்கார். இதில் வந்து மகரிஷிக்கும் நம்முடைய இந்தியாவில் உள்ள மற்றைய ஏனைய குருமார்கள், சித்தர்கள், இவங்களுக்கும் உள்ள வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்கன்னா எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்லுவாங்க. கடவுள் வெளியே இல்லை, கடவுள் வந்து உள்ளே தான் இருக்கார், உனக்குள்ளே பாரு, உனக்குள்ளே கடந்து உள்ளே போ அப்படிங்கிறது தான் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு கேட்கும்போது, குருவினுடைய உரையை கேட்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எப்படி போகிறதுங்கிறது தெரியாது.
உங்கள் முயற்சி மூலமாக தான் போகணும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாத்திரி மகரிஷி வந்து எப்படி போகணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்காரு. எளிய முறையில் என்னென்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், எப்படி நடந்தால் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிட முடியும் அப்படிங்கிற அவருக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எப்படி நமக்கு ஆனா ஒன்றா சொல்லி கொடுக்காங்களோ, 1 2 3 சொல்லி கொடுக்காங்களோ, அதே மாதிரி நமக்கு வந்து அவர் இந்த கலையை நமக்கு சொல்லி கொடுக்காரு. கடவுளை அறிஞ்சிக்கிடுறதுக்கு, உன்னை அடைகிறதுக்கு, உன்னை அறியறதுக்கு உள்ள வழியை அவர் சொல்லி கொடுக்காரு. கடவுள்ங்கிறது வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ள தான் இருக்காரு. நமக்குள்ளதுன்னா நாம தான் கடவுள், நம்ம அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எளிய முறையில் நமக்கு நிரூபிக்கார். இன்னொன்று, பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறது கிடையாது. அதை வந்து ஆதாரத்தோடு அவர் நிரூபிப்பார். இன்னைய சயின்ஸோடு சேர்ந்து தான் அது இருக்கும். நம்மளுடைய சயின்டிஃபிக்காகவும் அவரால் நிரூபிக்க முடியும். அப்படி தான் அவர் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுவார். அப்படி எளிய மக்களுக்கும் புரியும்படி சொல்கிறதுனால தான் அவரை வந்து பாமரர்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. தத்துவ ஞானின்னா தத்துவம் சொல்கிறவங்களாம் தத்துவ ஞானி தான். ஆனால் அதை எளிய மக்களுக்கு புரியும்படியாக சொல்கிறதுங்கிறது முக்கியமானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு உடம்பு இருக்குது, உன் உடம்பை கடவுள் கொடுத்துருக்காரு. உன் கடவுள் கொடுத்ததில் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், அது அப்பா அம்மா மூலமும் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த உடம்பை வந்து நீ பாதுகாக்கணும். உடம்பை வந்து உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் மனசை கொண்டு வர முடியும். எண்ணம், சொல், செயல் அப்படின்னு 3 இருக்குது. ஒரு எண்ணம் எழும்புது, அந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம பேசுகிறோம், அது சொல்லாக வருது. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். இந்த 3 இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு நம்மளை போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஒரு பக்கம் போகும், சொல் ஒரு பக்கம் போகும், செயல் ஒரு பக்கம் போகும். ஆனால் அந்த 3ஐயும் ஒரே திசையில் போக வைக்கிறது தான் வேதாத்திரியம் சொல்கிறது. வேதாத்திரி மகரிஷி சொல்கிற கருத்து ஒரே இதில் போகணும். எண்ணம் தான் வலிமையான ஆயுதங்கார். ஒரு படத்தில் கூட வரும், உலகத்திலே சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு அவர் கேட்பார் ஒருத்தர். உடனே ஹீரோ வந்து பதில் சொல்லுவார். உலகத்தில் கத்தி, அறுவாடு அது எதுன்னு அவர் பதில் கேட்டுக்கிட்டு இருப்பார். இவர் இல்லைன்னு சொல்லிட்டு, உலகத்திலே சிறந்த ஆயுதம் நாக்கு தான் அப்படின்பார். நாக்கு வந்து நாக்கால் என்னமும் செய்ய முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் அதை சொல்லுவார். ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து எண்ணம் தான் வலிமையான ஆயுதங்கார். நம்ம மனசில் எழுதுகிற எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம அழுத்தமாக போட 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 ஒரே காரியத்தை நினைக்கும் போது அந்த காரியம் வந்து செயலுக்கு வந்துடும், நடந்துடும். இப்போ எண்ணம் வலிமையானது. அந்த எண்ணத்தை வந்து நல்லதாக நினைக்கணும், நடக்கக்கூடியதை நினைக்கணும். நம்ம நினைக்கிறது நடக்கணும். நினைக்கிறது நடக்கணும்னா நடக்கக்கூடியது நம்ம நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நாளைக்கு செவ்வாய் மண்டலத்துக்கு போகிறேன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளோட இதுக்கு முடியுமாங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ நம்மளும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்போவுமே நம்ம ஆம்பிஷன் வந்து ஹையாக தான் இருக்கணும், ஓவர் ஹையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவரோட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்குது. இதில் வந்து பூராவுமே இயக்கம், பூராவும் இயக்கத்தினாலேயும் அழுத்தத்தினாலே தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறார். அதை வந்து எளிய முறையில் நமக்கு வந்து விளக்கம் கொடுப்பார். இப்போ பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்தினோட இயக்கத்தினால தான், அழுத்தத்தினால தான் இந்த உலகம் இருக்குது, இந்த உலகம் தோன்றுது. பிரபஞ்சங்கிறது என்னதுன்னு பார்த்தா அது இறைவன் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுக்கு எளிமையாக என்ன உதாரணம் சொல்லுவார்னா, கடல் இருக்குது, பெரிய சமுத்திரம், தண்ணி, அதிலிருந்து அலை எழுதுது. அப்போ அந்த அலை என்ன? அலை வேற ஒன்றும் இல்லை. அலை வந்து கரையில் அடிச்சோன்னா பாருங்கள், அது தண்ணியாக தான் திரும்ப போகும். அப்போது அந்த நீரோட எழுச்சி தான், நீரோட அசைவு தான் அந்த அலை. அந்த அலை வந்து இயக்கம், நீரோட இயக்கம். அந்த இயக்கம் நின்று போச்சுன்னா, அசைவு நின்று போச்சுன்னா அங்கே இருக்கிறது என்ன? கடல், வெறும் நீர். அதே மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய இறைநிலை. இதோட இயக்கம் தான் இந்த உலகம் பூரா அசைவுது. அந்த அசைவு நின்று போச்சுன்னா, இயக்கம் நின்று போச்சுன்னா இறைநிலை மட்டும் மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம கடலையும் அலையும் நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லி இதை வந்து விளக்கம் கொடுப்பார். இறைவன்கிறது என்னதுங்கிறது நம்ம அறிவு தான் இறைவன்கிறதையும் சொல்வார். பஞ்சபூதங்களை வச்சு தான் உயிர் தோன்றுது. அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலில் இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. அண்டத்தில் என்னென்ன இருக்குது? அண்டம்னா பிரபஞ்சம், பிண்டம்னா நம்ம மனுஷங்க. என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த குளோப் வந்து சோசியலில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். பூமி இருக்குது,
பூமி உருண்டை நம்ம பார்க்க முடியாது. அப்போ பூமி உருண்டைக்கு இந்த குளோப்னா என்னது? அதோட மினியேச்சர், குளோப்போட மினியேச்சர், அந்த ஏர்த்தோட மினியேச்சர் குளோப்னு சொல்லி கொடுக்காங்க. அதே மாதிரி அண்டத்தோட மினியேச்சர் தான் நாம, பிண்டம் அப்படிங்க. அங்கே வான்காந்தமாக நிரம்பி இருக்கு, நம்ம உடல்ல ஜீவகாந்தம் இருக்கு. நம்ம 5 இந்திரியங்கள் மூலமாக, 5 உறுப்புகள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை அடக்கி கொண்டு வரணும், நல்ல முறையில் கொண்டு போகணும். இப்போ என்னது, 6 குணங்கள் நம்மகிட்ட இருக்குது. அந்த 6 குணங்களை சரியாக்கணும் அப்படிங்கிறாரு. என்னதெல்லாம் இருக்குது? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் அப்படின்னு 5 குணங்கள், 6 குணங்கள். 6 குணங்களும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒன்று வரும்போது இன்னொன்று வருது. இதை முறைப்படுத்தி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போயிட்டாலே நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், அன்பாக பேசணும். மற்றவங்க குறைகளை பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. நாம் ஒருபடி தாழும்போது நமக்கு கீழே அவங்க அதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி பாவப்பதிவும் போக்கும் முறைகளும் ஒரு இது சொல்லுவார். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே நம்ம கருமையத்தில் பதியுது. கருமையத்தை பற்றி அவர் சொல்கிறத கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேசுறதுக்கே அவ்வளவு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பதிவுகள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போய்கிட்டு இருக்கும். இப்போ அதை ஏற்படுத்தாமல் எப்படி இருக்கிறது? ஒரு செயலில் பாவம் கிடையாது, விளைவை பொறுத்து தான் பாவம். செயல் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும், அதில் தான் அதனுடைய பாவ புண்ணியங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி தற்சோதனை அப்படின்பார். தற்சோதனைன்னா நாம் ஒரு நாள் ஃபுல்லாக மௌனமாக இருக்கணும், பேசக்கூடாது. பேசாமல் இருந்து நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உள்நோக்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ உனக்கு என்னென்ன எண்ணங்கள் எழும்புது, அந்த என்ன எண்ணங்கிறத நீ ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எடுத்துப்பாரு. அதில் வேண்டியது என்ன, வேண்டாதது என்னன்னு பார்த்து வேண்டாத கழி, வேண்டியதை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிம்பிளாக நம்மளை அப்படி கையை பிடிச்சி நடக்க படிக்க பிள்ளைக்கு எப்படி நடக்கிறதுக்கு பெற்றோர்கள் கூப்பிட்டு போவாங்களோ அந்த மாதிரி இறைவனை நோக்கி நம்மளை நடத்தி கூட்டு வர்ற மனிதர்களை மதிக்கிறது. அதே மாதிரி வாழ்த்துறதுனால நமக்கு எப்படி பலவீனம் நீங்கி நமக்கு பலன் கிடைக்கி நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எண்ணம் ஆராய்தல்னு ஒரு பயிற்சி வச்சுருக்காரு. ஆசை சீரமைத்தல் புத்தர் சொன்னது தான். ஆசையே கூடாதுன்னா ஆசையே கூடாதுன்னு சொல்லலை. மகரிஷி என்ன சொல்கிறாரு, ஆசை வேணும் உனக்கு, நீ வாழணும்னு ஆசை இருந்தால் தான் வாழ முடியும், இறைவனை அடையணும்னு ஆசை இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும், ஆனால் பேராசை கூடாது அப்படின்பார். அது ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லுவார். நிறைய விஷயங்கள் சிம்பிளாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம எண்ணத்தெல்லாம் பார்க்கணுமோ அதை அவ்வளவு பற்றியும் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். எண்ணம், சொல், செயல், அதை மெயினாக சொல்லுவார். மனம்ங்கிறது ஒரு ஜீவகாந்தம், மேலே வான்காந்தம் இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு வேணுங்கிற அத்தனையும் அந்த வான்காந்தத்தில் இருக்கு. விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டான், மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லணும், புதுசாக ஒன்றையும் கண்டுபிடிக்கலை. அது எல்லாமே அங்கே மேலே இருக்குது. அதோட வேவ் லென்த்தும் அதோட எண்ண அலை இயக்கமும் நம்மளோட காந்த அலை இயக்கமும் ஒன்று சேரும்போது அது நமக்கு ஃப்ளாஷ் ஆகும், நாம் அதை கண்டுபிடிப்போம். அதான் இருக்குது. உங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்ன தேவையா? நான் எங்கேயும் போல. இப்போ இன்றைக்கி ஒரு மறைஞ்சிட்டார். அவர் 2006 மார்ச் 29 அன்னைக்கு கோயம்புத்தூரில் சமாதி அடைஞ்சிட்டார். ஆழியாரில் அவருக்கு சமாதி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன நினைங்க, நான் இங்கே வான்காந்தத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு தேவையான போது நான் உங்களுக்கு வந்துடுவேன், உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் அவர் இருக்கார். மற்றவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம்னு சொல்கிறது இதுதான். அவர் அருள் தந்தைன்னு சொல்கிறோம். அருள் தந்தைன்னு ஏன்னு சொல்கிறோம்? நம்ம அப்பா நம்மளை எப்படி கைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்மளை கைட் பண்ணுறதுனால தான் அவர் அருள் தந்தைன்னு சொல்கிறோம். பாமரர்களின் சத்தியம், தத்துவ ஞானி, இப்படி சொல்கிறோம். இவர் 70-80 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்காரு. அவர் எழுதின புத்தகங்கள் பூரா இன்றைக்கி பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2000க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. 1958 ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் உலக சமுதாய சங்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழியாரில் அறிவித்தூர் கோயில் கட்டியிருக்காரு. இன்றைக்கி எவ்வளவோ உலக சமுதாய சேவா சங்கம்,
அப்படின்னு ஒரு இது 1958 கட்டியிருக்காரு. அதுக்கு ஆரியம் அதில் வந்து அருட்சோதி நகர்னு அதுக்கு பேர் வச்சு அதுக்கு இன்னைய வரைக்கும் பேருந்து வசதிகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் நிறைய வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு தன்னுடைய கொள்கைகளை பற்றி சொல்கிறதுக்காக. அவருடைய தத்துவங்கள் அவருடைய திட்டங்கள் எல்லாமே வேதாத்திரியம் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு அழைக்கப்படுது. ஸ்கை யோகான்னு சொல்கிறாங்க. அவர் மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவார். மனசை வளப்படுத்துகிற கலை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்வார். அவர் இந்த கடைக்கோடி தொண்டனுக்கும் போய் சேரணும்னு அவர் முதல்ல ஓடி ஓடி உழைச்சார். எல்லாத்துக்கும் போய் டீச்சர் கொடுப்பார், எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுப்பாரு, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. மற்ற இதுலாம் பார்த்தா வேகமாக செய்வாங்க எக்ஸசைஸ். கை வலிச்சாலும் செய்யணும், கால் வலிச்சாலும் செய்யணுமாங்க. மகிழ்ச்சி அதை சொல்ல மாட்டார். உனக்கு வலிக்கா அந்த இடத்துல நிப்பாட்டிடு, நாளைக்கு திரும்ப செய், மெதுவாக மெதுவாக செய், உடம்பு உன் கைக்குள்ளே வர மாதிரி செய், அவசரப்படாத அப்படிம்பாரு. அப்படி சாஃப்டாக ஒரு தாய்க்குரிய பரிவோடு நம்மளை கொண்டு போகிறார். அதே மாதிரி காயகல்ப பயிற்சிங்கிறது வேறு எதுலேயும் இல்லாது சித்தர்களோட கலை. அது வந்து நரம்புகளை முறுக்கேற்றுறது, நரம்புகளை மேம்படுத்துறது. அப்போ அது வந்து நரம்பு வந்து நம்ம உடம்புல கட்டுவிடாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து முதுமையை தள்ளி போட முடியும். முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு கலை காயகல்ப கலை. அதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி எந்த உயிர் நல்லா வரணும், உயிரை நல்லா அறிஞ்சிக்கிறதுக்கு, அதிக காலம் உயிரோடு வாழ்கிறதுக்கு சித்தர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த காயகல்ப பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, மனசை ஆராயக்கூடிய பயிற்சி, மனசை வந்து மேம்படுத்தக்கூடிய பயிற்சி, இவ்வளவு பயிற்சியும் நமக்கு வந்து மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. அதை வந்து நாம் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்போ வந்து அவங்க பாடத்திட்டங்களில் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து அவங்க அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாமளும் பயன்படுத்திக்கிடணும், நாமளும் ஃபாலோ பண்ணணும். மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லை, ஆனால் இல்லைங்கிற நினைப்பே அவரை பின்பற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் கூடவே தான் இருக்கார், கண்டிப்பாக கூட தான் இருக்கார். இது ஒரு பேச்சுக்காக சொல்கிறது கிடையாது. நினச்சோன்னா நினச்சபடி நமக்கு வந்து கூட நிற்பார் அவர். இதை நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கிடணும். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். நமக்கு வந்து ஒரு மனசை அடக்க தெரியணும், அந்த மாதிரி ஒரு இதில் வாழணும். அப்படிங்கிறதுக்கு இந்த மனவளக்கலையை பயன்படுத்தி வேதாத்திரி மகரிஷியை பின்பற்றி வாழ்ந்து, ஏன்னா அவர் சொல்கிறதுல முக்கியமாக சொல்கிறது என்னென்னா தனக்கு ஒரு அமைதி, குடும்ப அமைதி, அதுக்கப்புறம் சமூக அமைதிம்பார். அடியிலேருந்து தான் போகணும். எதையும் மேலே போய் உலக அமைதினா உலகத்தில் போய் மேலே நின்று பிரயோசனம் கிடையாது. கீழே இருந்து அஸ்திவாரத்துலேருந்து போனால் தான் உலக சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ நாம் சமாதானமாக வாழணும். அது நமக்கு இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. இதை பின்பற்றணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து. நன்றி, வணக்கம், வாழ்க.